ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் எலும்பு மூட்டுகளுக்கு பலம் தரக்கூடிய உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது உளுந்து, கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப வலிமை கொடுக்கும். அதோட வளரிளம் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. முதுகு வலி, குறுக்கு வலி உள்ளவங்க இதை வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையானதாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். கருப்பட்டி எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கரைஞ்சா போதும், பாகுபதெல்லாம் வர வேண்டாம். அது ஒரு பக்கம் கரையட்டும். இப்போ கடாயில் நான் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். அதோட 1/4 கப் அளவுக்கு கவுனி அரிசி சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, லேசாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து சூடேறி இருக்கணும், அந்தளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை ஃபேனில் ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு தடவை நல்லா திரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சலித்து எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு திரித்து எடுத்துக்கணும். திரிச்சது ரொம்பவும் நைஸாக திரிக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரவை பதத்துக்கும் போயிட வேண்டாம். இப்போ நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்ச கருப்பட்டியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கடாயில் செய்ய போகிறோமோ அதிலையே வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணி ஒரு கப் அளவுக்கு இருக்குது. அதோட நான் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே திரித்து வச்சுக்கிற களி மாவை இதோடு சேர்த்துக்கிறேன். அதை அப்படியே தூவி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கரண்டி வச்சு இப்போ கலர வேண்டாம். இப்போ மாவு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம கட்டிகள் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கிளறிக்கலாம். கட்டி எதுவும் விழாது. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு கிண்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலையே எல்லாமே சரியாயிடும். பார்க்குறதுக்கு மாவு வேகாத மாதிரி தான் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அது எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக நம்ம கட்டி விழுந்துடும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கட்டிகள் எல்லாம் உடஞ்சிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, இந்த சமயத்தில் நம்ம இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு இந்த நல்லெண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறலாம், இல்லை மூடி போட்டுனாலும் மூடி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் எண்ணெயெல்லாம் உறிஞ்சிட்டு அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அடியில் எதுவும் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இடையில மூடி எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மாவை கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரணும். இந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்கணும். இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ நான் களியை இறக்கியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு நம்ம இதை உருண்டைகளாக உருட்ட போகிறோம். அதுக்காக நான் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எந்த விளிம்பு இல்லாத மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இப்போது களி மாவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக உருண்டுரும். கையில் உருட்டோம் அப்படின்னா சூடு தாங்காது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அந்த சூட்டோடு உருட்டினீங்க அப்படின்னா தான் கொஞ்சமாவது சேஃபாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும். பார்த்திங்கன்னா சூப்பராக உருண்டை ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இதை லேசாக உருட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சுவையான உளுந்தங்களி உருண்டை ரெடி ஆகிட்டு, இதை வாரம் ஒரு முறையாவது பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்